நம்முடைய இணையக்குரிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதயத்துல்லா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு இதயத்துல்லா அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய இந்த கூற்றை முதல்ல காங்கிரஸ் கட்சியே ஏத்துக்கல, அப்புறம் தான் பிஜேபி ஏத்துக்கிறது, மத்தவங்க ஏத்துக்கிறது. காங்கிரஸ் கட்சியே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெகுலேஷன், இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது, அவங்க பிரதமரை பத்தி ஏன் பேசணும்னு கேக்குது. அப்போ இன்னமும் உங்க கூட்டணிக்குள்ள எவ்வளவு டிசரே இருக்கு பாருங்க. கூட்டணி விடுங்க. இப்ப நீங்க திரு வசீகரனை கேட்ட கேள்வி, ஏன் இந்த மாதிரி கெஜ்ரிவால் சொல்றாரு அப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வருமான்னு கேட்டீங்க. ஒரே ஒரு ரன், ஒரே ஒரு அடியில சிக்ஸர் அடிச்சிருக்காரு நம்முடைய கெஜ்ரிவால். நான் பாராட்டுறேன். பல பொய்களை சொன்னாங்க, பல வியூகம் சொன்னாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சுழற்சி முறையில் பிரதமர். இந்த கேள்வி என்னைக்காவது பிஜேபி கேட்டுக்குமா? அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி வரும்னு சொல்ல முடியுமா? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 2 மாடு இந்துக்களிடம் இருந்தால் முஸ்லிம்களுக்கு உடனே கொடுத்து விடுவார்கள். இப்படி பல பொய்களை சொன்னாரு. ஒவ்வொன்றையும் ஒரு ரன் தான் அடிச்சாரு மோடியும் அமித்ஷாவும். ஆனா கெஜ்ரிவால் ஒரே அடியில் அடிச்சு இன்னைக்கு இவங்களை பிளாட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். இந்த ஒண்ணு மட்டும் சொல்லல, இவ்வளவு நாளா பெண்களுக்கு எதிராக, தலித்துக்கு எதிராக, பழங்குடிக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, அது மட்டும் இல்ல சமூக நீதிக்கு எதிராக பேசிட்டே வந்தாங்க. இன்னைக்கு தென்னிந்தியா வட இந்தியான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? பிரதமர் தான். வேற யார் பேசுவா? இந்த வெறுப்பு, இந்த பிரிவினை என்பது வட இந்தியா நம்ம பேசினதே இல்ல. நான் கேட்கிறது, பிரதமர் நீங்களும் நானும் பிரதமர் இல்ல. ஒரு பிரதமர் யாரு? நான் கேட்கிறேன். நீங்க பாருங்க, நான் ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்றேன், நீங்க ஒரு தொலைக்காட்சி ரெப்ரசென்ட் பண்ணீங்க. பிரதமர் இந்தியாவுல தென்னிந்தியா வட இந்தியா எல்லாத்துக்கும் பிரதமர். அவர் என்ன சொல்றாரு? நீங்க பேசி அரசியல் பண்ணுவீங்க, அவர் பதில் சொல்லக்கூடாது. இதத்தானே நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறேன். பிரதமர் வந்து தொடர்ந்து பிரதமர் தொடர்ந்து ஒவ்வொரு ரன் அடிக்கலாம், கெஜ்ரிவால் ஒரு 6 ரன் ஒரே அடி அடிக்க கூடாதா? அடிக்கூட நல்லா அடிங்க, யாரும் வேணாம்னு சொன்னா. அதுல வர கேள்விகளை கேட்கதான் செய்வாங்க. அந்த கேள்வியை தான் நீங்க கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன். அந்த கேள்வியை தான் நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்டேன். நீங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியே கெஜ்ரிவாலோட கூற்றை ஏற்கலையேன்னு கேட்டேன். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோ ராகுல் காந்தியோ கெஜ்ரிவால் சொன்னது தப்புன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க. சசி தரூர் சொல்லிருக்காங்க பாருங்க. சசி தரூர் மாதிரி நிறைய எம்பிக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்க நான் கேட்கிற கேள்வி, எங்க தலைவர் கெஜ்ரிவால் ஒரு தலைவர், மோடி ஒரு தலைவர், அமித்ஷா ஒரு தலைவராக ஏற்கப்பட்டவர். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கெஜ்ரிவால் சொன்னது தப்பு, எங்க தலைவர் ராகுல் காந்தி கெஜ்ரிவால் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா, கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியும் முன்னெடுத்து சொல்லுமா? இதே வார்த்தை நீங்களும் நாங்களும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். நாங்க வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற மாதிரி என்ன? நாங்க என்ன சொல்றோம்? நம்முடைய மோடி பிரதமராக மீண்டும் வந்தால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி விடுவார். நாங்க தான் சொல்றோம். மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார். மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் பெண்களுக்கு ஏற்றப்பட்ட சட்டத்தை தூக்கி தள்ளி வச்சிருவாரு. இப்பவே பெண்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி அதை 2026 28 தெரியல, இப்படி ஏமாத்துறாரு. இந்தியாவுடைய சரிபாதி இருக்கக்கூடிய பெண்களை 10 ஆண்டுகள் நினைச்சிருந்தா சோனியா காந்தி அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது, அந்த சட்டம் உருவான போது, அதுக்கு பிறகு இப்ப 10 வருஷமா கொடுக்காம பெண்களை ஏமாத்துறாரு, தலித்துகளை ஏமாத்துறாரு. இல்ல சார், நீங்க திரும்ப இஷ்யூஸ்குள்ள போறீங்க. நம்ம இங்க வர்றது வந்து நம்ம பிரதமர் வேட்பாளர் பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் கேக்குற கேள்வி, இப்போ பிரதமர் வந்து மோடி வந்தா, மோடி 1 வருஷத்துக்கு அப்புறம் அமித்ஷா வந்தா அப்படின்லாம் வந்து நீங்க ஸ்பெகுலேட் பண்றீங்க. அவங்களுக்காவது மோடி இல்லன்னா அமித்ஷா, அமித்ஷா இல்லன்னா யோகி ஆதித்யநாத் வரிசையா வேட்பாளர் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில யார் வேட்பாளரே சொல்லலையே. இப்ப நீங்க ஒரு 3 பேர் தான் சொல்றீங்க. இதெல்லாம் கெஜ்ரிவால் சொன்னது. இப்ப பிரதமர் எங்களை 5 வருஷத்துக்கு 5 பேர் சொல்றாரு. எங்கள்ட்ட 5 பேர் இருக்கிறதாக பிரதமர் சொல்லும் போது நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? வருஷத்துக்கு ஒருத்தர். அப்ப சொல்றது கரெக்டா? வருஷத்துக்கு ஒரு பிரதமரா? கரெக்டா இல்லையாங்கிறது வந்து காலம் பதில் சொல்லணும். சார், நீங்க தான் அவரை துணைக்கு கூப்பிட்டீங்க. அவர் சொல்றது கரெக்டா? துணைக்கு கூப்பிடல, அவரே எங்கள்ட்ட 5 பிரதமர் இருக்காருன்னு யூகத்துல அவர் சொல்லும் போது நாங்க வியூகத்துல சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்ல மாட்டேங்க. நாங்க ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். எங்களுக்கு நீங்க குழந்தை பிறந்தா அது ஆனா பெண்ணானே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமே இருக்கு. நீங்க வந்து எனக்கு இந்த குழந்தை ஆனா பெண்ணானு சொல்லுன்னு சொல்லி என்ன கேட்டா என்ன அர்த்தங்க? அதனால முதல்ல என்ன நடக்குமோ நடக்கட்டும். நாங்க இந்த மாதிரி
தவறான யூகங்களை வந்து பிற கட்சி மீது பரப்புறது யாருன்னா தொடர்ந்து மோடி பரப்பிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு பரப்பிட்டு இருக்காருன்னா 15% நிதிய ஒரு பிரதமருக்கு இந்த அடிப்படை கூட தெரியல. எந்த அடிப்படை? ஒரு முஸ்லீம்களுக்கு 15% பட்ஜெட்ல ஒதுக்குவாங்களாங்கிற கூட 10 வருஷம் பிரதமராக இருந்தது தெரியல. அதை விட அவருக்கு இந்து மதத்தை தடை செய்வார்கள் பிரதமர் சொல்றாருன்னா இந்து மதத்தை கிள்ளுக்கரியா நினைச்சுக்கிட்டாரா? இந்து மதம் என்ன இவர் உருவாக்குன இந்து மதமா? நான் கேட்கிறேன். வெள்ளையர்கள் பேர் வச்சா கூட சைவமும் வைணவமும் சாக்தமும் கௌமாரமும் காணபத்தியமும் இந்த நாட்டில் பல்லாயிரம் வருஷமா இருக்கு. பிரதமரால் சொன்னா இந்து மதத்தை எவ்வளவு கேவலமா பார்க்கிறார். அதை விட இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள். அப்ப இவர் சும்மா இருப்பாரா? நாளைக்கு இவர் பிரதமர் பதவியை விட்டு போயிட்டாரு, பாஜக தலைவர் ஆயிட்டாரு, இந்து மதத்தை தடை செய்கிறோம் யாராவது ஒருத்தர் சொன்னா இவர் சும்மா இருப்பாரா? பாஜக சும்மா இருக்குமா? காங்கிரஸ்ல இருக்கிற இந்து தலைவர் சும்மா இருப்பாங்களா? ஏன் திமுக இருக்கக்கூடிய இந்து தலைவர் சும்மா இருப்பாங்களா? எல்லா திமுகவிலையும் இந்த தலைவர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இந்த தலைவர் இருக்காங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? ஒட்டுமொத்த 80 விழுக்காடு இந்துக்களுக்கு இவர் எதிராக இருப்பாரு, ஒரு 10 விழுக்காடு மக்களுக்கு சலுகை பண்ணுவாரு. ஆனா அந்த 80 விழுக்காடு மக்களும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவர் நினைச்சாரு பாருங்க. அதுல விழுந்த மண்ணு தான் இன்னைக்கு கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் அதை மட்டும் சொல்ல, இடஒதுக்கீடு ரத்து செய்து மட்டும் சொல்லல. நீங்க அழகா கேட்டீங்க ஆச்சாரிய, நல்லா கேட்டீங்க. அத்வானியில இருந்து இன்னைக்கு வசுந்தராஜே சிந்தியா வரையும் கேட்டீங்க. எல்லாரையும் ஓரங்கட்டுறாரு. யோகி ஆதித்யநாத்தையும் ஓரங்கட்டுவாரு. காரணம் இன்னைக்கு யூபியில மிக மோசமான ஒரு சூழல் பாஜகவுக்கு வந்திருக்கு. அகிலேஷ் யாதவ் சொல்றாரு 79 இடங்கள்ல வெல்லுவோம், ஒரு இடம் வேணா பிரதமருக்கு கொடுப்போம் காசியில. ஹிதயத்துல்லா, இதுல அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க மோடிக்கு பிறகு யாருன்னு யோசிக்கும் போது அங்க அமித்ஷா இல்ல யோகி ஆதித்யநாத் இல்ல சிவராஜ் சிங் சௌஹான் வெவ்வேறு பட்ட ஆட்களை தான் நீங்க சொல்ல முடியுது. காங்கிரஸ்ல பிரச்சனையே இல்ல, வாரிசு அரசியல். சோனியா காந்தி விட்டா ராகுல் காந்தி தான் இருக்காரு, ராகுல் காந்தி விட்டா பிரியங்கா காந்தி தான் இருக்காங்க. சோ அதுலயே அவங்க வந்து நாங்க எவ்வளவு டைவர்சிட்டி காட்டுறோம்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா மோடிக்கு பதிலா அமித்ஷா இருக்காரு நீங்களே சொல்லிட்டீங்க. பாஜக நான் சொல்றதுனால அவங்க அமித்ஷா வைக்க போற மாதிரி கெஜ்ரிவால் சொன்னதை நீங்க சொன்னதாக நான் வச்சுக்கிறேன். அதனால அவங்க தான் மாத்த போறாங்க. யாராவது ஒருத்தர் பிரதமரா வருவாரு. இதுல அந்த நேரத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க. நாக்பூர்ல இருந்து RSS தேர்ந்தெடுக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோ அல்லது அமித்ஷாவோ வரப்போறது கிடையாது. அது அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க நீங்க சொல்லக்கூடிய உங்ககிட்ட ஆப்ஷன் இல்லன்றாங்க. எங்களுக்கு அவங்க என்ன சொல்ற, வாரிசு அரசியல் குடும்பத்தை தவிர யாராவது வர முடியுமான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு நாங்களாவது கூடி சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? எங்களுக்கு ஆப்ஷன் பாஜகவோட அதிகமா இருக்குன்னு பிரதமர் மோடி அமித்ஷாவும் சொல்றாங்க. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தவிர வேற ஏதாவது ஆப்ஷன்? நான் சொல்றது பிரதமர் வேட்பாளர். நான் சொல்றது எங்களுக்கு பிரதமர் வேட்பாளராக ஆண்டுக்கு ஒருவர் மட்டும் சொல்லல. அவங்க இன்னும் நிறைய பேர் லிஸ்ட் சொல்றாங்க. அது வந்து இந்தியா கூட்டணியில மமதா பானர்ஜி வேற கட்சி, நான் காங்கிரஸ் கட்சியில கேக்குறேன். இப்ப நாங்க எலெக்ஷன்ல காங்கிரஸ் தனியா நிக்கலங்க, இந்தியா கூட்டணியில தானே நிக்குது. உங்க கட்சியில யாரு தலைமை? அது இந்தியா அதுல வாரிசு அரசியல் இருக்குன்ற குற்றச்சாட்டு அப்பட்டமா இருக்கு. ரொம்ப சிம்பிள். நாங்க டாக்டர் மன்மோகன் சிங் வாரிசுல வரல, 10 ஆண்டுகள் இருந்தாரு, உங்களுக்கு நன்றாக தெரியும். நரசிம்மராவ் வாரிசு அரசியல்ல வரல. அதே மாதிரி சாஸ்திரி அவர்கள் வாரிசு அரசியல்ல வரல. எப்ப இந்த நாட்டுக்கு தேவைப்படுதோ, ஒரு ராஜீவ் காந்தி இருந்ததுனால ஒரு கணினி யுகத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஒரு தொலைத்தொடர்பு துறையில ஒரு வேகமான வளர்ச்சி கொண்டு வர முடிஞ்சு. இந்திரா காந்தி இருந்தால காங்கிரஸ்ல வேற பிரதமர் வந்தாலும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது மன்னர் மானிய ஒழிப்புல இருந்து வங்கிகளை தேசியமாக்குனது மட்டுமல்ல, உணவு புரட்சி, தன்னிறைவு இந்தியா பெற்றதுக்கு ஒரு இந்திரா காந்தி. இன்னைக்கு இத்தனை பேரும் கொண்டு வந்த 170 அவங்க எல்லாம் நல்ல ஆட்சி பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன அடுத்த டிபேட். இவ்வளவு நேரம் இல்ல அவங்க என்ன ஆட்சி பண்ணாங்கன்றது அடுத்த டிபேட். நீங்க ஆப்ஷனா வச்சிருக்கிறதே குடும்பத்தினர் தானேன்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நீங்க வாரிசு சொன்னீங்க. ராஜ்நாத் சிங்குடைய மகன் வந்து மந்திரியாவோ எம்எல்ஏ பிரதமர் வேட்பாளரா இருக்கிறாரா? திரும்ப சொல்றேன், பிரதமர் வேட்பாளரா தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் நடக்க போறது இல்ல. RSS தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அந்த ஒருத்தர் தான் பிரதமர் ஆக்குவாங்க. அவங்கள்ட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் யார் ஆக்குறாங்கன்னு தெரியாது. என்னைய பொறுத்தவரை இந்த தலைவர்கள் எல்லாம் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய
அதாவது இன்னைக்கு பல லட்சம் வேலைகளை இந்திய மக்களுக்கு கொடுத்தது பொதுத்துறை நிறுவனம். அந்த பொதுத்துறை நிறுவனம் தான் இடஒதுக்கீடு கொடுத்து பல பேர் அங்க வேலைக்கு வர முடிஞ்சு. அதை ஒழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பிரதமர் இவ்வளவு காரியத்தை செய்யறாரு. அது மட்டுமல்ல, இந்த பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்னையாவது உருவாக்குனாரா? ஒரு பக்னாரங்கள் அணை திட்டம் மாதிரி கொண்டு வந்தாரா? ரூர்கேலா பிலாய் மாதிரி கொண்டு வந்தாரா? ஒரு பிஹெச்எல், ஒரு நெய்வேலி மாதிரி ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை, ஒரு இதையெல்லாம் ஏதாவது ஒரு பிரதமர் கொண்டு வந்தாரா? கேள்வி இதுதான். அவர் என்ன செய்யறாரு? RSS சொல்றதை கேட்கிறாரு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கிறாரு, தாழ்த்தப்பட்டவர்கள். எப்படி சொன்னா, உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரியும். அதாவது வியாசர் என்ன எழுதினாரு? மகாபாரதம். எதுக்கு எழுதினாரு? மண்ணாசை கூடாதுன்னு எழுதினாரு. எழுதினவர் வியாசர்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால உட்கார்ந்து எழுதினவங்க போறான் அங்கே வர்ணாசிரத்தை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அங்கே வால்மீகி எழுதினாரு. அந்த வால்மீகி எழுதினக்கூடிய அந்த ராமாயணத்தை கேட்டா பிற்படுத்தப்பட்டவர் எழுதினார்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன மோடி அவர்கள் தான் ஒரு பிசியா இருந்துகிட்டு ஒரு உயர் வகுப்புக்கு செய்யறாரோ, எப்படி ஒரு ஜனாதிபதிய பேருக்கு வந்து ஒரு பழங்குடியில கொண்டு வந்து பண்றாங்களோ, இதுதான் அன்றும் சரி இன்றும் சரி. இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், இளவரசர்னு ராகுல் காந்தியை மட்டுமல்ல முலாயம் சிங்கே சொல்றாரு. இவங்களாவது 2 பேரும் பதவி இல்லாத இளவரசர். லவகுசான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 பேருமே பதவி இல்லாத இளவரசர்கள். ஆனா அந்த 2 பேரும் தான் ராஜா ராமனா இருந்த அந்த ராமரை வீழ்த்தினாங்கிறது வரலாற்றுல வருது. ராமரோட வாரிசுகள் சார். நான் அதைத்தாங்க சொல்றேன். நீங்க இங்கே வாரிசு தான். இளவரசர்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த பிரதமர் மோடிக்கு, அமித்ஷாவுக்கோ, பிஜேபி காரங்களுக்கு இந்து மதத்தை பத்தி புரியல, ராமாயணத்தை பத்தி புரியல, மகாபாரதத்தை பத்தி புரியல. இந்து மதம் வந்து அழிக்கப்படும் நீ சொல்லும் போது இவர் உண்மையான இந்து அல்ல மோடி என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இதுல வந்து ஒரே ஒரு விஷயம், அது உமாபாரதிக்கு வந்து எனக்கு தேர்தல் அரசியல் வேணாம்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? ஜெய்சங்கருக்கும் நிர்மலா அம்மாவுக்கும் சுமித்ரா மகாஜனுக்கு என்ன கொடுத்திருக்கலாம்? நீங்க என்ன கொடுத்திருக்கணும்? ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்கலாம், ஆளுநர் கொடுத்திருக்கலாம், ஏன் ஜனாதிபதியாவே ஆக்கியிருக்கலாம். ஒரு பாபர் மசூதியை இடிச்சு இன்னைக்கு இந்த ஆட்சி வர்றதுக்கு காரணமா இருந்த இவர்களுக்கு எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கலாம்? சுமித்ரா மகாஜன் வந்து பாபர் மசூதிக்கு எல்லாம் போகல. நான் கேட்கறது, அவங்க இடிக்க கூடாதுன்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்களா? பாஜக இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்றாரு? நேத்து பாபர் மசூதி, நாளைக்கு ஞானவாபி, நாளைக்கு வந்து மதுராவிலையும் இதுலையும் நாங்க இடிச்சிட்டு கோயில் கட்டுவோம். இப்ப புதுசா எந்த பள்ளிவாசலை இடிச்சு சீதை கோயில் கட்ட போறாங்கன்னு தெரியல. நான் தான் இலங்கை பயண கட்டுரையில இலங்கைக்கு போய் சீதைக்கு ஒரு கோயில் இருக்குன்னு சீதை கோயிலை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். தெளிவா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் நியூ 15-point program for the welfare of minorities. இதேதுல்லா சார், நீங்க இத கேட்டுக்கோங்க. வெர்பாட்டிம் நான் படிக்கிறேன். இது என்னோட வார்த்தைகள் கிடையாது. ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 1% ஆவது மைனாரிட்டிக்கு ஒதுக்குனாங்களா? இதுக்கு ஒரு செகண்ட். அதாவது ஒட்டுமொத்தமான பட்ஜெட்ல 15% ஸ்டேட் மைனாரிட்டிஸ்க்காக இந்துக்கள் இருக்காங்க, 15-20% மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அப்ப 15-20% இருக்கக்கூடியவர்களுக்கு 15% நிதி போறதுல என்ன குற்றம் கண்டீங்க? மேடம், நாங்க அது எங்களை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை, திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லாருமே ஈக்குவல். நரேந்திர மோடி பேசும்போது என்னுடைய ஆட்சி நீங்க பெரியவங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உண்மையிலே அன்னைக்கு காலையில சோனியா காந்திக்கு தான் வந்து முடிசூட்டு விழா நடத்தணும்ன்றதை இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான காரணத்தால் நம்மளுடைய நண்பர் ரமேஷ் சேதுராமன் இருக்கிறார், அவருக்கு முழு விவரமும் தெரியும். அவரை வந்து சோனியா காந்தி நான்
பிரதமராக அவருக்கு வந்து ஸ்வேரிங் இன் செர்மனி நடத்த மாட்டேன் என்று திரு அப்துல் கலாம் சொன்ன காரணத்துக்காக வந்து மன்மோகன் சிங் அந்த வாய்ப்பை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் அவர்களை வந்து இவங்க ஏதோ வந்து கொண்டு வந்து சார் ஒரு வரி ஏதாவது இருந்தா ஒரே வரி ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அவர் என்ன பேசினாரு, நான் ராமாயணம் மகாபாரத ஆதாரத்தோட பேசினேன். அவருக்கு ராமாயணம் தெரியல, மகாபாரதம் தெரியல, வால்மீகியும் தெரியல, வியாசனும் தெரியல. அவருக்கு மட்டும் இல்ல, பிரதமர் மோடிக்கும் தெரியல, அமித்ஷாவுக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு எதிராக மோடி அவர்கள் பேச மாட்டார். தேங்க்யூ சாரி எத்தனை ஒரு வரி நிகழ்ச்சியை நிறைவு செய்தானோ நான் பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்குமே நன்றி.